இது பாருங்களேன், ஹோண்டா ஹார்னெட்டு லேட்டஸ்ட்டாக அது. இந்த ஃபோர்க் பாருங்கள் எப்படி அடி வாங்கியிருக்குன்னு. இதுதான் டீ ஸ்டெம்மு. இப்படி எதாவது அடி வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஒன்று கட் ஆகிருக்கணும், கட் ஆகாமல் எவ்வளோ பெண்ட் ஆகி நிற்கிது பாருங்கள். டீ ஸ்டெம் மட்டுமே இந்த அடி. சேஸ் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. லேசான அடின்னு பிரிப்போம், சேஸை பார்த்தா வேலைக்கே ஆகாது. இதை ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், முடியலைன்னா சேஸ் தான் புதுசு போடணும். ஏன்னா சேஸு இது பல்ஜானதோடு இல்லாமல் உள்ளே போயிடுச்சு, கழுத்து உள்ளே போயிடுச்சு. யூஎஸ்டி ஃபோர்க் இருக்கிற வண்டிகை தான் அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன். இது அப்சைட் டவுன் ஃபோர்க் இருக்கிற வண்டிகை தான் அடிபட்டுச்சுன்னா டேரெக்டாக சேஸில் தான் இம்பாக்ட் விழுகுது. என்ன காரணம்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவியாக இருக்குது. அதனால தான் டீ ஸ்டெம்மும் உங்களுக்கு சேஸும் எல்லா வண்டியும் அடிப்படுது. யூஎஸ்டி இருக்கிற வண்டி பெரிய அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக சேஸில் டேமேஜ் ஆயிடுது. இதே உங்களுக்கு நார்மல் ஃபோர்க் இருக்கிற வண்டியில் அந்த ஃபோர்க்கே எல்லா அடியும் வாங்கிடும், ஃபோர்க் டேமேஜ் ஆயிரும், மேலே போகாது. இது கொஞ்சம் ஹெவிங்கிறதுனால டேரெக்டாக சேஸில் படுது. இது சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெடி பண்ணிவிட்டு இதை சேஸ்லேயே ரெடி பண்ண முடிஞ்சிருச்சுன்னா ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை பற்றி வீடியோ போடுறேன். புதுசு மாற்றி இருந்தால் போட வேண்டியதில்லை, ஏன்னா புதுசு போட உங்களுக்கே தெரியும்ல. இது மட்டும் மெக்கானிக்ஸ்.